பிரெயின் ஷார்ப்பா வேலை செய்ய மாட்டேது. என்னன்னு தெரியல, மறதி இருக்கு. ஒரு பொருளை வச்சுனாக்க திருப்பியும் அது எடுக்க மறந்துடுறேன், இல்லை அந்த பொருளை அங்கேயே வச்சுட்டு போயிடுறேன், திருப்பி வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னால சொல்கிறாங்க. அந்த பிரெயின் நல்லா வேலை செய்ய மாட்டேது, நினைவாற்றல் இருக்க மாட்டேது, அறிவுத்திறன் இருக்க மாட்டேது, ஷார்ப்பாக வேலை செய்ய முடியல அப்படின்றாங்க. அதுக்கு என் கையில் இருக்குது தான் நாட்டு வல்லாரை. இதுதாங்க நாட்டு வல்லாரை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை மாதிரியே இருக்கும் பாருங்க. மூளை எப்படி இருக்கோ அந்த மூளை மாதிரியே இருக்கும். கடவுள் பாருங்க எவ்வளவு அழகா அதை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டு வல்லாரைய கீரையாவோ துவையலாவோ குழம்பாவோ வாரத்துக்கு 2 முறை நீங்க தொடர்ந்து செஞ்சு சாப்பிட்டு வரும்போது நீங்க நல்லா டேலண்டா இருப்பீங்க, அறிவுத்திறன் மேம்படும், நல்லா படிப்பீங்க. நீங்க படிக்கிறது எல்லாமே அப்படியே மண்டைக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகும். சொல்லப்போனா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணா அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுதோ அது மாதிரி நீங்க படிக்கிறது எல்லாமே ஞாபக சக்தி, அதாவது அது ஸ்டோரேஜ் ஆகி திருப்பியும் நீங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றேன். அந்த அளவுக்கு மூளையை மிகவும் அற்புதமாக இயக்கக்கூடிய மூலிகை தான் இந்த வல்லாரை. இந்த வல்லாரை நிறைய இருக்கான்னு கேட்குறீங்க. வாங்க, அது நிறைய இருக்கிற இடத்துல ஒரு இடத்துக்கு போறேன், அங்க நிறைய விஷயங்கள் பேசலாம். நண்பர்களே, இப்ப நீங்க பார்த்துருக்குதான் வல்லாரை. இந்த வல்லாரை சாப்பிட்றதுனால மூளை செயல்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி கவனம், மன அழுத்தம் உள்ளவங்க, கவலை அதிகமா இருக்கவங்களுக்கு இந்த மூலிகை எடுத்தாக்க அதெல்லாம் சரியாகும். உடல் சோர்வை வந்து குறைக்கும். தோல்ல புண்களா இருக்குது அப்படின்னு சொன்னா அது மேல நீங்க அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். இது சாப்பிடும்போது ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். ஒரு சிலருக்கு எங்க தொட்டாலும் ஓப்புன்னு ஏப்பம் இருக்குதுல்ல, அந்த ஏப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். நான் முன்னே சொல்லியிருப்பேன், வெயில்னால் ஏற்பட்ட சூடு அதிகமா இருக்கும்போது இது சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சாகும்னு. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க. இது எப்படியெல்லாம் எடுக்கலாம்னா, வல்லாரைக்கீரையை சாதமாக எடுக்கலாம், அதாவது ஜூஸாக எடுக்கலாம், சாறு எடுக்கலாம், வல்லாரை துவையலாக எடுக்கலாம், இல்லை பொடி வடிவில் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கலாம். அப்படிப்பட்ட மூலிகை தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. ஏன் நண்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால உடல் சூடு தணியணும், உடல்ல இருக்கிற ரத்தம் கிளீன் ஆகணும், ரத்தத்தில் இருக்கிற நஞ்சு வெளியேறணும், நல்லா டேலண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படிக்கிறதெல்லாம் மண்டைக்குள்ள அப்படியே ஏறணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா டேலண்ட் பர்சனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால வல்லாரையை தொடர்ந்து உங்களுடைய உணவுல சேர்த்துவாங்க. குழந்தைகளுக்கு கம்பல்சரி கொடுங்க, பெரியவங்க நீங்களும் எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்று சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார்கள். நன்றி, வணக்கம்.